வாழ்க பலமுடன் வாழ்த்துக்கள் அனைவருக்கும். இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட நோயாக சர்க்கரை நோய். இந்த சர்க்கரை நோய் பழைய காலத்து ஆளுகளுக்கெல்லாம் இல்லை, எனக்கும் கூட இல்லை. அதுக்கு மெயின் காரணம் என்னையா, இதை நான் கையில் வச்சுருக்கேன்னே இந்த வேப்ப இலை தான். இந்த வேப்ப இலை வெறும் இலையை மாத்திரம் இல்லை, நாங்கள் தினந்தோறும் பல் தேய்க்கிறது இந்த வேப்பங்குச்சியில் தான். அப்படி எங்கள் காலம் ஓடிச்சு, இன்னும் ஓடிக்கிட்டுருக்கு. ஆனால் நாம் எல்லாம் விளம்பரத்திலேயே அதிக கவனம் செலுத்தி விளம்பரத்தால் வீணானது தான் மிச்சம். இதை யாரும் ஏற்றுக்கிறதில்ல. பட் இது உண்மை. நீங்கள் எந்த லேபில் கொண்டு போய் கொடுத்தாலும் இது சொல்லும், உலகம் பூரா செல்லும். அப்போ தினந்தோறும் பல் தேய்ச்சதுனால மட்டும் இல்லை, தினம் 2-3 கொழுந்து இலையை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சு பாருங்கள். இன்றைக்கி ஒரு குழந்தைக்கும் கூடி கர்ப்பத்திலே சுகர் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட். அதுக்கு காரணம் என்ன? அந்த தாய் எடுத்துக்கக்கூடிய உணவு, அந்த தாய் பயன்படுத்தக்கூடிய சில மூலிகை மருத்துவ விஷயங்கள், அது அந்த குழந்தையும் பாதிக்குது. அதுதான் உண்மை. ஆனால் உண்மையிலேயே கசப்புத்தன்மை கொண்ட ஏதாவது ஒரு பாவக்காய், அகத்திக்கீரை, இப்படி நீங்கள் ஏதாவது ஒரு கசப்புள்ள ஒரு மூலிகை வஸ்துக்களை பயன்படுத்தும் பொழுது நிச்சயமாக அதை சமநிலைக்கு வச்சுருக்க முடியாது, எதுவுமே கிடையாது. நீங்களாகவே உங்கள் தவறான வழிக்கு கொண்டு போகிறதுக்கு தெய்வம் பொறுப்பாகாது. அதுதான் 40 வயசில் இறக்கக்கூடிய ஒரு மனிதன் இன்றைக்கி 20 வயசில் இறக்குறான்டான்னா இதான் மிகப்பெரிய காரணம். நம்ம உபதேசமாக இது பண்ணல, பட் இது ஒரு அற்புதமான மூலிகைங்கிறது தான் உண்மை. நீங்கள் தினந்தோறும் இதை ஃபாலோ பண்ணாலே போதும், வேறு எந்த இதுக்கும் பயங்கர அவசியமே கிடையாது. இன்றைக்கி ஏகப்பட்ட பேருக்கு சுகர் 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 என்னையா சுகர், சிரிப்புதே வருது. அதனால் கூடுமான வரைக்கும் நீங்கள் பழமையை மறக்காமல், அதாவது வைத்திய ரீதிக்கு மாத்திரம் உங்கள் ஃபேஷன் அது இதெல்லாம் நீங்கள் தொடருங்க. ஆனால் நோய்க்கான சொல்யூஷன் பழமையை மாறாமல் வாருங்கள். நன்றி. மீண்டும் அடுத்து சந்திக்கிறேன்.